அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 4 விதமான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஒரு 7லேருந்து 8 ப்ரெட் வேணும். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 8 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 7 எடுத்துக்கோங்க. நான் வந்து 7 எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ரெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம சேர்த்துடலாம். எல்லா ப்ரெட்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். கேரமல் பண்ணுறது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க. டக்குன்னு வந்துடும். ஃபஸ்ட் டைம் கேரமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள் இப்படி சக்கரை கரைஞ்சிட்டே வருது பாருங்கள். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இன்னும் கலர் வரல. நம்ம கொஞ்சம் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கலாம். இப்போது நல்லாவே கரைஞ்சிருச்சு. கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சின பால் தான். அதை நம்ம எடுத்துக்கலாம். கலந்து விட்டு சேர்த்துடலாம். காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது. காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே கலந்து விட இந்த சக்கரை வந்து கரைஞ்சிரும். இந்த பாலில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவையில்லை. இதில் நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். வீட்டில் இருக்கவங்களே இந்த ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நெய் உருகிருச்சு இல்லையா. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ப்ரெட், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம ஓரங்கள் எதுவுமே கட் பண்ணவே இல்லை. அப்படியே தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த நெய்யில் வந்து நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லாவே கலர் வந்துருச்சு. இப்போ நல்ல வாசமும் வருது. இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் ஆடை சேர்க்குறோம். பாலாடை நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, நெய் எடுக்கிறதுக்கு எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த பாலாடை தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சுருப்பீங்களா, அந்த பாலாடை எடுத்துக்கோங்க. ரொம்ப பழசு வேண்டாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, நம்ம கலந்து வச்சதோலே கேரமல் பால், அதை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே படாது. கலந்து எதுவுமே வந்துடும். எதையுமே நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். திக்காயிட்டே வருது பாருங்கள். இதுக்கு ஏலக்காய் தூள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கேரமல் வாசமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், கடைகளில் கிடைக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ப்ரெட்டை வறுத்தோம் இல்லையா, அப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நீங்கள் இதெல்லாம் துருவிட்டு நல்லா பொடியாக துருவிட்டு அந்த ப்ரெட்டோடய சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரணும். ஏன் பாருங்கள் பாதில் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா, இதுதான் கரெக்டான போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் பிடிச்சிருக்கேன். இது இல்லைன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம செஞ்சதை நம்ம கேக் மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இல்லை நீங்கள் தட்டு கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு சமப்படுத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டாலே போதும். நல்லா சூப்பராக செட் ஆயிரும்.
இது ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது, 10 நிமிஷத்துலேயே செட் ஆயிரும். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதாங்க இதுக்கு. இப்போது சமப்படுத்தியாச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது சைலெல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஒரு தட்டை கவுத்தி போட்டு நம்ம அப்படியே டிமோல்ட் பண்ணிடலாம். ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பராக செட்டாகி வந்துடுச்சு. இந்த பேப்பர் எடுத்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ப்ரெட்டை வச்சு செம்மையாக பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்கலாம். கட் பண்ணியும் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த ஸ்வீட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்வீட் வந்து ஒரு ரவை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது வீட்டில் ரவை வச்சு செஞ்சுருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல. கண்டிப்பாக வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 10லேருந்து ஒரு 15 முந்திரி எடுத்துக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 பாதாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி உறுப்பு இல்லை அப்படின்னா நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம், இல்லை முந்திரி மட்டும் கூட 2 பங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பிஸ்தா சேர்க்கனாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், டெசிகேட் ஹோன் கடையில் கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் 1/2 கப்பும் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணால் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, இதுவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். லைட்டாக குறைன்னு அரைக்கணும். பாதாம் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் நெய்யெல்லாம் அதுக்கு தேவையில்லைங்க. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பொடியான ரவையை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலையே இந்த ரவை நல்லா வறுக்கணும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். நல்லா வறுக்கணும், நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வறுப்பட்டுச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். இந்த ரவை வேக வைக்க போகிறோம். அதனால் 1 கப் ரவைக்கு 1/2 கப் பால் போதும். ரொம்பலாம் இந்த ரவை வெந்துடக்கூடாது. 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதிலே கொஞ்சம் ரவை வெந்துடும். நம்ம முதல்ல வறுத்துருக்கோம் இல்லையா, இப்போ பால் சேர்த்துட்டோம். ரவை இதிலே வெந்துடும். நமக்கு உடனே இறுகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா கலந்து விடலாம். ரவை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம 1/2 கப் தானே பால் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை பாருங்கள் இந்த மாதிரி தான் உதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம 1/2 கப் அளவுக்கு தானே பால் சேர்த்துருக்கோம், அதனால் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். எனக்கு மீடியமான இனிப்பு போதும் அப்படின்றதுனால 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் அளவு கூட எடுத்துக்கலாம், இல்லை 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான் இது. சர்க்கரையை அப்படியே சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா இலக்கி வந்துடும். அப்படி நமக்கு வரக்கூடாது. இப்படி சேர்ந்து தான் வரணும். நமக்கு ரொம்ப இலக்கம் கொடுக்காமல் இந்த லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் சர்க்கரைலாம் கரைஞ்சி திரும்ப இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் சர்க்கரையை அப்படியே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது நமக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க.
உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சைஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக நான் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த சைஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போது ரவை போய் பார்க்கலாம். ரவை வந்து ரொம்பலாம் ஆறலைங்க, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இல்லையா, இது கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ வந்து கையாலே இது நல்லா பிசைய போகிறோம். எந்த அளவுக்கு பிசைங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வரும் கரெக்டாக ஷேப்லாம். அதனால் நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு பிசைங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூடாக தான் இருக்குது. சூட்லேயே தான் நான் பிசைகிறேன். ரொம்பலாம் சூடாக இருந்தால் பிசைய முடியாது. லைட்டாக கை பொறுக்கிற சூடு தானே பிசைய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரவே மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பால் கொஞ்சம் கூட தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதுலேருந்து உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டிட்டு இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க. தட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல உருண்டை, அதை வந்து நடுவில் வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது லட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். ரவையே அதனால் ஷேப் வராதுன்னு நினைக்காதீங்க. நல்லா பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் சூப்பராகவே வரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எங்கேயுமே விரிசல் வரவே இல்லை. நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்காக தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சிலுவை வச்சுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள ஃபில்லிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பார்க்கும்போது கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா, அது வீட்டில் செஞ்சது தான். பாருங்கள், கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்குள்ளே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். இதுக்கு அடுத்து என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தீபாவளிக்குள்ளே ட்ரை பண்ணலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை இருக்குல்லையே அதை எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்னா கிளாஸ்லனா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரம் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேக் டின் எடுத்துருக்கேங்க. இல்லை தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் எல்லா பக்கமும். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே நான் இன்றைக்கி பேக்கிங் ஷீட் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா விட்டுருங்க. நெய் மட்டுமே போதும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வைக்கிறேன். இப்போது நம்ம இதையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சுருக்கேங்க. இதில் நீங்கள் கோதுமை மாவு கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். மைதா கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் நெய், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு இந்த மாவு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரணும். சிம்லேயே நல்லா வச்சு வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வருது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் நெய் எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இந்த கப்பில் தான் நம்ம வந்து நெய் எடுத்தோம். இது 1 கப்புங்க. இதில் பாதி கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். மொத்தமாக சேர்க்க வேண்டாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் கலந்து விடணும். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இப்போ அடுப்பு வந்து நான் மீடியம் பண்ணியிருக்கேங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டே இருக்கலாம். இப்படியே கலந்து விட எல்லா நெய்யுமே
சேர்த்துடணும் நம்ம. இப்போவே நெய் வாசம் நல்லாவே வரும். இந்தளவுக்கு நெய் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இந்தளவுக்கு நெய் சேர்க்கணுங்க. இப்போ மிச்சம் இருக்க எல்லா நெய்யுமே நான் சேர்த்துட்டேன். இப்படி கலந்து விட எல்லாம் சேர்ந்து வரும் பாருங்கள். இப்போ எல்லா நெய்யும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே வதக்கணுங்க. நல்லா வாசம் வரும், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரியே இங்கே பாருங்கள், மாவு பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. லைட்டாக ஃபீல் ஆகும் கலந்து விட ஒரு காற்று மாதிரி இருக்குது. இப்போது எந்த அளவுக்கு திக்காச்சு பாருங்கள். இப்போ பாருங்க எப்படி லைட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன், சூட்டில் தாங்க இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சதுல சர்க்கரை அதை நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் சர்க்கரையை வந்து. 1 கப் மைதா, 1/2 கப் நெய், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த 3 பொருள் போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது பார்க்கும்போது ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும் சர்க்கரை, கலந்து விட கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த மாவு சூடாக தானே இருக்குது, அதனால் கலந்து விட ஈஸியாக தான் இருக்கும். இந்த சூட்லேயே வந்து சர்க்கரை வந்து நல்லா செட் ஆயிரும். இங்கே பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஒரு பாத்திரம், அதில் நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க சேர்த்துடலாம். இந்த பாத்திரம் எடுத்தாச்சு, இதுலேயும் நம்ம சேர்த்துடலாம். கேக் டின் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உங்கள் தட்டு இருந்தால் கூட போதும். எந்த பாத்திரம் வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து சமப்படுத்த போகிறோம். இப்போது சமப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் வந்து 3மே எடுத்திருக்கேன், சேர்த்தாச்சு. இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியமே இல்லைங்க, வெளிலே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா செட் ஆயிரும். 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. கத்தியை வச்சு இந்த சைடை மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்படி நாலு பக்கமே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டாச்சு. இதை அப்படியே கவுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். நம்ம நெய்யும் தடவிருக்கோம், பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான். இங்கே பாருங்கள், ஈஸியாக டிமோல்ட் ஆயிடுச்சு. சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பேப்பர் எடுக்கவே இல்லை, அப்படி தான் இருக்குது. ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. 3 பொருள் வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சிம்பிளான ஸ்வீட் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு ரவை வச்சு ஒரு பர்ஃபி தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரவை இருந்தாலே போதும், வீட்டில் இருக்க பொருளே வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான், ஆனால் வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை, பொடியான ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து வறுக்கணும். நல்லா வாசமும் வரணும், கலரும் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கிது, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்குல்லையே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது சேர்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும், ஈரப்பதம் போகிறவங்களுக்கு நல்லா வறுக்கணுங்க. நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்க்குறேன். இது சேர்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது இல்லைனாலும் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா வாசமும் வரும், கலரும் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள்,
கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போது இதில் நான் நட்ஸ் இருக்கு இல்லையா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் பிஸ்தாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். நட்ஸ் வந்து சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் முந்திரி இல்லைனா திராட்சை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போவே வாசம் வீடு ஃபுல்லாக மணக்கும், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது திறக்கக்கூடாது, அப்படியே இது சூட்டோடு இருக்கணும். பாத்திரத்துலேயே மாற்ற வேணாம், இதே பாத்திரத்துலேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 கப் சேர்த்துருக்கோம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோம். இந்த பால் கொஞ்சம் பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்து பாதி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பால் வந்து பாதி ஆகணும். நம்ம 2 கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, 1 கப் அளவுக்கு நல்லா வற்றணும். அது வரைக்கும் நான் வற்ற வச்சுக்கலாம். அந்த பால் வந்து நல்லா வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பால் வந்து எந்தளவுக்கு திக்காயிருச்சு அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ரவை வறுத்து வச்சுருந்தோம்ல, மூடி வச்சுருந்தோம்ல, அது திறக்கவே இல்லை. இப்போ தான் நான் திறக்கிறேன். இந்த சூட்டோடய இது இருக்கணும் இந்த ரவை வந்து. இப்போது இந்த பால் வந்து நல்லா சூடாக இருக்கு இல்லையா, இந்த சூட்டோடையே நம்ம சேர்த்துடணும் இந்த ரவையில். இப்போ பார்க்கும்போது பால் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பாலை வந்து எல்லா ரவையிலும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பால் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்க்கும்போது பால் வந்து ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருந்துருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா இங்கே தட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் தடைக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பட்டர் பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சமப்படுத்த போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றுமே ஆகாது. நம்ம பால் சேர்த்துருக்கோமே, கெட்டுலாம் போகும்னு நினைக்காதீங்க. கெட்டே போகாது நமக்கு. நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வைக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவே காலியாயிரும். இப்போ சமப்படுத்திட்டேன். இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிஸ்தா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை அப்படியே அழுத்தி விட்டுடலாம். அதிலே வந்து செட் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது இதில் அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. வெளில வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் விடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே செட் ஆயிரும். நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வெளிலே வச்சுக்கிறேன். செட் ஆகட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். அப்படியே தட்டில் கவுத்திடலாம். இன்னொரு பிளேட் வச்சு இதையும் டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம நட்ஸ் எடுத்தது மேலே வரணும் இல்லையா, அதுக்காக தான். எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு மில்க் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. அது கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அடுப்பு மேலெலாம் வைக்கலைங்க, கடாய் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா மொதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். அதுக்காக தான் நம்ம அடுப்பில் வைக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டு அடுப்பில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்பவே திக்காக இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். 1/2 கப் பால் பவுடருக்கு இதை கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது கலந்து விட்டிங்கனாலே அடுப்பு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுப்பு வச்சு 2 நிமிஷம் விட்டு தான் கலந்து விட போகிறோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் 2 நிமிஷம் வேலை தாங்க, இது கலந்து விட்டால் மட்டும் போதும் நமக்கு. இப்போது இது அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். கலந்து விட்டே இருங்க. 2 நிமிஷமும் நீங்கள் நல்லா கலந்து விட்டே இருக்கணும். சீக்கிரமாகவே திக்காயிரும், அதனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கணும். சீக்கிரமாக திக்காயிட்டு வந்துடும். கை விடாமல் கலருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், திக்காயிட்டே வருது பாருங்கள். அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கட்டிலேருந்து அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? மொத்தமாக 2 நிமிஷம் தான் அடுப்புலையே நமக்கு வேலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். நமக்கு பேடா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை நல்லா பிசைய போகிறோம். கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கை கழுவிட்டு வந்துடலாம். கை கழுவிட்டு வந்துட்டு பேடா பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பேடா பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேடா ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது கையால் அழுத்தி நம்ம பேடா ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் செஞ்சு நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போது இது மேலே நான் அன்றைக்கி சில்வர் வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கணுன்னு விருப்பம் இல்லைங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், கடையில் வாங்கின மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். மூடி எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு. அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுக்கிறேன். வீடியோக்காக தான் வைக்கிறேன். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பிஸ்தா இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.